ஹாய் நண்பா. கோயம்புத்தூரில் ரேப்பிடோ பார்த்துக்கிட்டிங்கன்னா 12 மணிலேருந்து ஆர்டர் பெருசாக இல்லை. 12, 1, 2, 3 மொத்தமாகவே 4 ஆர்டர் தான் வந்திருக்கு. அதிகபட்சம் உக்கடத்தில் காந்திபுரத்தில் மட்டும்தான் ஆர்டர் வரும். இன்சென்டிவ் இல்லாதனால பெரிய தொல்லையாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ரேப்பிடோவில் பைக் டாக்ஸியை மட்டும் நம்பி ஓடாதீங்க. பார்சல் பெரிய சிட்டிக்கு மட்டும்தான் இது அவைலபிள். பார்சல், கிராசரி, ஃபுட் டெலிவரி 3 ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்சல் ஆர்டரை எடுத்து ஓட்ட பாருங்கள். கமிஷன் எடுக்க மாட்டா. 200ரூவானா 200ரூவா அப்படியே உங்களுக்கு வந்துடும். 5 ஆர்டர் ஓட்டினாலே என்ன ஆகுது யோசிச்சு பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை பாருங்கள். ஃபுட் டெலிவரி ட்ரை பண்ணுங்கள், அதுலேயும் இன்சென்டிவ் இருக்குது. இன்னொன்று நான் நோட் பண்ணது, சின்ன சிட்டிக்கு இல்லாத ஒரு அம்சம் பெரிய சிட்டிக்கு. மழை வந்தாலும் இங்கே ஆர்டர் வருது பைக் டாக்ஸி. ரெயின் சர்ஜேவும் தர்றான். ஸோ பெரிய சிட்டியில் ரேப்பிடோ நம்பி இறங்கலாம். ஆனால் சின்ன சிட்டியில் கல்யாணம் பண்ணிவிட்டு குடும்பஸ்தனாக இருக்கிறவங்க தயவு செஞ்சு ரேப்பிடோ ஓட்டி எல்லாம் வேண்டாம். ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நேரம் வரும், ஒரு நேரம் வராது, துண்டை போட்டு விட்ரும். அதை ஓட்டுறதுக்குனே அத்தனை காம்படிஷன் ஆளு இருப்பாங்க. தயவு செஞ்சு ரேப்பிடோவை சின்ன சிட்டியில் ஓட்டுறவங்க தூக்கி போட்டு வேறு வேலையை பாருங்கள். ஸ்விக்கி, ஜொமேட்டோவே பரவாயில்ல. சின்ன சிட்டியில் ரேப்பிடோவை நம்பி ஃபுல் டே ஓட்டி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்றைக்கான நாளில் நீங்கள் 1000 ரூபா சம்பாதிக்கிங்கன்னா அடுத்த நாளில் அது கிடைக்காது. அன்றைக்கான நாளில் அன்றைக்கான சம்பாத்தியத்தை சம்பாரித்து ஏர்ன் பண்ணிடுங்க. எனக்கு தெரிஞ்சு நாளை வேஸ்ட் பண்ண வேண்டாம். திரும்ப அந்த நாள் உங்களுக்கு கிடைக்காது நண்பா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சர்வீஸில் இதெல்லாம் ஆர்டர் பண்ணி எல்லாமே பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அப்படியும் ஆகலையா, கஸ்டமர் கேர்கிட்ட கூப்பிட்டா என்ன சொல்லுவோம் தெரியுமா? நம்ம எப்போ ஆன் பண்ணியிருக்கோம், இன்னும் அண்டர் ரிவ்யூவில் இருக்குது, அதை அப்படியே திருப்பி மனப்பாட போய் ஒப்புவிப்பான். அந்த ஈர வெங்காயம் தெரிஞ்சு தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். கஸ்டமர் கேர்னு உனக்கு எதுக்குடா அங்கே குறை வச்சுருக்காங்க? ஆனால் உண்மையாலுமே ரேப்பிடோவில் கஸ்டமர் கேர் கேப்டன்ஸ் கேட்டால் தெளிவான பதில் வரவே வராது. அதில் என்ன இருக்கோ அதை நம்மளே பார்த்துருவோம். அதை திருப்பி நம்மகிட்ட ஒப்பிப்பான். இதுக்கு எதுக்கு நான் உன்னை கூப்பிடணும்? இவனுக்கு சம்பளம் வேறு கொடுத்து குறை வச்சுருக்காங்க. நோகாமல் நொங்குதிங்களா தெரியுங்களாங்கலாம். உண்மையாலுமே கஸ்டமர் கேர் சப்போர்ட் ஒஸ்ட்டாக இருக்குது. இன்சென்டிவ் ஏன் வரலன்னு கேட்டால் அதுக்கு ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வராது. கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும்பாங்க. அப்புறம் எதுக்குடா உன்னை அந்த இடத்துல கஸ்டமர் கேர்னு கேப்டன்ஸ் கூப்பிட்டா உட்கார வச்சுருக்காங்க உன்னைய? இதுக்கு ரெட் டாக்ஸியே பரவாயில்லையே. இன்சென்டிவ் கரெக்டாக வந்துடும். கஸ்டமர் கேர் கூப்பிட்டா உடனே தெளிவான பதில் வரும். கேப்டன்ஸுக்கு, ஓட்டுற டிரைவருக்கே கரெக்டான பதில் வரும் ரெட் டாக்ஸியில், பைக் டாக்ஸி. ஆனால் ரேப்பிடோ வளர்ந்துட்டேன்னு இந்த மாதிரி திமிராக பேசுகிறானா இல்லை ஏன்னா இதை ப்ரொமோஷன் பண்ணுறவன் ரேப்பிடோவில் நிறையா பேர் சேலஞ்ச் வீடியோ போட்டிருப்பானு, எவனுமே இதை பற்றி சொல்லியிருக்க மாட்டான். ஆனால் இதுதான் உண்மை. கேப்டன்ஸ் தெளிவான பதில் கேட்டால் அவனுக்கிட்டேருந்து தெளிவான பதில் வராது. கஸ்டமர் சர்வீஸ்லேருந்து ஓட்டுறதே இன்சென்டிவ்காக தான். இன்சென்டிவே வரலைன்னா எரிச்சலாகவும் ஆகாதா கேப்டன்ஸுக்கு? கண்டிப்பாக எரிச்சலாகும். சின்ன சிட்டியில் ஓட்டுறவங்களாம் இன்சென்டிவ் நம்பி தான் வாழ்கிறாங்க. இன்சென்டிவே வரல. ஆனால் இதில் ஓட்டுற கஸ்டமரும் அந்த 50 ரூபா தான் வருது. அதையும் ஃப்ராடு பண்ணணும்னு நினைக்கிற பார்த்தியா? அப்போ எப்பேற்பட்ட உனக்கெல்லாம் ஆட்டோக்காரன் தான் கரெக்டு. போய் வாக்குவாதம் பண்ணி தயவு செஞ்சு ஏமாத்தாத பைக் டாக்ஸியில். உன்னை எக்ஸ்ட்ரா கொடுக்கலன்னு யாரும் இங்கே அளவு கிடையாது. 72 ரூபா வருதா, அதை கரெக்டாக கொடு. அதுலேயும் 2 ரூபா ஆட்டையை போடுறேன். வெக்கமாக இல்லை? சோறு தான் திங்கிறியா இல்லை வேறு ஏதாச்சும் திங்கிறியா அப்படிங்கிற மாதிரி தான். உனக்கு என்ன பைக் டாக்ஸி ஓட்டுறதுனா ஈஸியாக இருக்கா சம்பாதிக்கிறது? இப்போ வந்து உட்காந்து பாரு, அப்புறம் தெரியும் பெண்டு கழுன்றும் உனக்கெல்லாம். முதுகு வலியோட பைக் சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சதுப்போ கையில் நிற்கிறதெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடுறது எதுக்காக தான். எங்ககிட்ட கேபு கார் இருந்தால் நாங்கள் எதுக்கு கண்டென்ட் நாய்கிட்டெல்லாம் பேச்சு வாங்கணும்? கேப் ஓட்டியே சம்பாரிச்சிட்டு போயிடுவோமே. கோயம்புத்தூர்ல ரெட் டாக்ஸி அழகு போல் ஓடுது. காம்படிட்டரே கிடையாது. அந்த அளவுக்கு நல்ல சம்பாத்தியம். ஓன் கார் வச்சுருந்தா எல்லா சேலரி எல்லாமே எனக்கு தானே வரும். கேப் வாங்க காசு இல்லாமல் தானே குடும்ப கஷ்டத்துக்காக இதை ஓட்டிகிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா கண்டென்ட் நாய்கிட்டெல்லாம் எதுக்கு நாங்கள் பேச்சு வாங்குகிறோம்? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆர்டரை கேன்சல் பண்ணாதா. அவுட்டரில் வந்துச்சுன்னா அந்த ஆர்டரை அக்செப்ட் பண்ணாத. அது டேஞ்சர்
டேஞ்சரில் தான் போய் முடியும். ரிட்டன் வரும்போது சும்மா தான் வரணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே ஆர்டர் வந்துச்சுன்னா அதையே ரொட்டீன் பண்ணப்பார். ஏன்னா அப்போ தான் ஒரு இடத்துல விடுறீங்கன்னா அடுத்த இடத்துலேருந்து அந்த ஆர்டர் வரும். ரொம்ப அவுட்ரு போயிட்டீங்கன்னா உனக்கு தான் சிரமம். 200 வருதுன்னு போய் மாட்டிக்காத தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ இந்த கோட்டு ஏரியாலெல்லாம் எங்கே நிற்கிறியோ ஒரு 3 ஏரியாவில் செலக்ட் பண்ணி வச்சுக்கோ. இப்போ உக்கடத்தில் இருக்கிறியா, காந்திபுரம், கணபதி, இந்த மாதிரி 3 ஏரியாவை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோ. சர்ஜே அவங்களா கொடுக்காது. மார்னிங் டைம் ஈவினிங் டைமில் வரும் உனக்கு. அப்புறம் ரேப்பிடோவில் வேறு என்ன, இன்சென்டிவ் பக்கம் போக தேவையில்லை. அது ஒரு மயிலும் வராது. கஸ்டமர் சர்வீஸும் நமக்கு தேவையே இல்லை. உடனே ஒன்றும் வராது. இன்சூரன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. கார்ப்பரேட் இன்சூரன்ஸு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். கஸ்டமருக்கு சரி, கேப்டன்ஸுக்கு சரி, நீங்களே கிளைம் பண்ணிக்கலாம். எவனையும் பிடிச்சி வெண்ணெய் வச்சுட்ருக்கோன்னு அவசியம் கிடையாது. சரியா? ரிவார்ட்ஸில் அதுதான் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், மெடிக்கல் டிஸ்கவுண்ட். அது சும்மா அது முடிஞ்சு, அது தேவையில்லாத ஒன்று. அது எப்போவும் முடிஞ்சு டேட் காலாவதி. ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் தனியாக போகிறனா போட்டுக்கலாம். உங்கள் ஃபேமிலிக்கு சரி, உங்களுக்கு சரி. ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் எப்படின்னா, ஒரு ரைடு ஓட்டிகிட்டு இருக்கும்போது இடையில ஆனால் மட்டும்தான். மற்றபடி நீங்கள் ரைடே இல்லாமல் தனியாக போய் விழுந்தாலாம் அது இன்சூரன்ஸில் கவர் ஆகாது. ரேப்பிடோ அதில் தெளிவாக இருப்பான். ரேப்பிடோவில் நீங்கள் ஏதாச்சும் ப்ராப்ளம்னாலும் உங்களுக்கு அவன் வந்து ஹெல்ப் பண்ணலாம் மாட்டான். அவன் விஷயத்தில் அவன் தெளிவாக இருப்பான். ரேப்பிடோவில் என்னென்னா, அவன் உங்களை வந்து ஹெல்ப்பெல்லாம் பண்ண மாட்டான். உங்களை விட்டால் 1000 பேர் இருக்காங்க ஓட்டுறக்கு. நீங்கள் இவனுக்கு உண்மையாக இருந்தாலும் 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. மறுபடியும் தெளிவாக சொல்லிக்கிறேன், இவனுக்கு உண்மையாக இருந்தால் 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா முக்கியமான கஸ்டமர் சர்வீஸ் ஹிந்திக்காரன் அங்கே மட்டும்தான். தமிழ்காரனா கோயம்புத்தூரில் ஓடுற ரெட் டாக்ஸி மட்டும்தான் தமிழுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ரேப்பிடோவை நம்பினீங்கன்னா உங்களுக்கு தான். முடிஞ்ச அளவுக்கு ஓட்டிக்குங்க, சம்பாரிச்சுக்குங்க, அவ்வளோதான். அவ்வளோதான் ரேப்பிடோ. ஸோ அதை தாண்டி ஒன்றும் கிடையாது. ஸோ பாய். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் நல்ல உபயோகமாக சொல்கிறேன். பாய் காய்ஸ். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுதா, இன்னொருத்தனுக்கு தெரியலையா, சொல்லு. ஒன்றும் குறைஞ்சிட மாட்டேன். அவனும் பாவம் தான், ஏமாறுறக்குன்னு அவனும் இங்கே வாழ கிடையாது. நீ சொல்லி கொடுத்தா ஒன்றும் குறைஞ்சிட மாட்டேன். 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. நம்ம மட்டும் அந்த இதை வச்சுக்கிட்டு